அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. இதை ஏன் தண்ணி சட்னி அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது வந்து நீங்கள் ரெசிபியை இப்போ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சட்னி சூடான இட்லி கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 2 மடங்கு வந்து பொட்டுக்கடலை. ஸோ நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 10லேருந்து 12 சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே சேர்க்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா காரமாக இருக்கணும் இந்த சட்னி. அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியும் நிறையா சேர்க்குறோங்கிறதுனால நீங்கள் வந்து நல்லாவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சட்னியை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது சட்னியில் தண்ணி சேர்க்க போகிறோம். சட்னி எவ்வளவு அரைச்சி எடுத்துருக்கோமோ அதுக்கு 3லேருந்து 4 மடங்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். சட்னி வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வந்து கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த சட்னிக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த சட்னிக்கு வந்து அந்த வாசம் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வெங்காயம் பொன்னிறமாக ஆயாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இஸ் ரெடி. இந்த தண்ணி சட்னி சூடான இட்லியோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை பொங்கலுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட மற்ற ரெசிபிகளையும் பார்க்குறதுக்கு கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.